வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்மளோட சேனலில் வீடியோஸ் போட்டே ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது இருக்கிறதுனால என்னால் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து எடுத்து போட முடிய மாட்டேங்குது. சாரி. நான் அப்பா போய் பார்த்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு வர வேண்டிய வேலை இருந்துச்சு. நம்ம வீட்டில் வந்து ஷெல்ஃப்லாம் வந்து வச்சுட்ருக்கிறதுனால மண்வெட்டி, பாண்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால் போய் எடுத்துக்கிட்டு வரவேல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. இருட்டிகிட்டு இருந்தது, ஒவ்வொரு தூரலாக போட ஆரம்பிச்சிருச்சு. சரி, பொறுமையாக போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் கீர் வந்து ஒர்க்கே ஆகலாம். ஃபஸ்ட் கீர்லேயே போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது சடனாக சரியான மழை வந்துடுச்சு. ஸோ பக்கத்தில் இருந்த ஒரு டீ கடையில் ஒதுங்கினேன். ஏன்டா டீ கடையில் போய் உட்காந்துன்ற மாதிரி ஆகிடுச்சு. எவ்வளோ பெரிய சின்ன கடையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலும் அதில் ஸ்மோக்குன்ற ஒரு விஷயத்தை வச்சு உங்களுடைய வியாபாரத்துக்காக அடுத்தவங்களுடைய இதுவும் வந்து பாதிப்படையுது. ஸோ அவங்க பிடிக்கிறாங்கன்றதுக்காக நீங்களும் வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க. கடைக்காரங்களையும் தப்பு சொல்ல முடியாது, பிடிக்கிறவங்களையும் வந்து இது பண்ண முடியாது. திருந்தாத ஜென்மத்தில் நம்ம திருத்தணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. உண்மையாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து ஒரு சிகரெட் பிடிக்கிறனோ, தண்ணி அடிக்கிறனோ, பீடி பிடிக்கிறனோ, உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் கஷ்டப்படும் போது, நான் உடம்பு சரியாமல் நீங்கள் கஷ்டப்படும் போது, மச்சான் நான் பார்த்துக்கிறேன்டா வாடான்னு சொல்லி எவனும் கூப்பிட மாட்டான். உங்களை பெற்றவங்களோ, உங்களை நம்பி வந்த மனைவியோ தான் உங்களை வந்து பார்த்துக்க போகிறாங்க. அது புரியாதவரை நீங்கள் முட்டாளாக தான் இருக்கணும். நீங்கள் தண்ணி அடிக்கிற காசையோ, இல்லை நீங்கள் வந்து சிகரெட் பிடிக்கிற காசையோ சேவிங்ஸ் பண்ணி வைங்களேன். உங்கள் குழந்தைக்கோ உங்கள் மனைவிக்கோ அந்த சேவிங்ஸில் வந்து எதனா செய்யுங்களா, அது எவ்வளோ பெரிய ஹாப்பியாக இருக்கும். ஃபேமிலியை வந்து ரொம்ப சூப்பராக நம்ம வந்து எப்படி நம்மளாம் எடுத்துகிட்டு போகிறோன்றதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் இருக்குது. தயவுசெய்து அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுருங்க. என்னால் முடியல. எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து 52 வயசு இன்றைக்கி நடந்துகிட்ருக்கோம். என் அப்பாவுக்கு வந்து 51 வயசில் என் அப்பா இறந்தாருக்கிறது. என் அப்பா இறந்து 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷத்தில் நான் அப்பா இல்லாமல் எவ்வளோ ஃபீல் பண்ணுறன்றது என்னால் உணர முடியுது. அதை வந்து வெளிப்படுத்த முடியல. ஆனால் இன்றைக்கி சின்ன குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது அப்பா இல்லைன்னு சொல்லும் போது இந்த ரீசனால் தான் இருந்தால் நம்ம ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ என்னால் வந்து என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ நம்ம வீட்டில் வந்து ஒர்க்லாம் வந்து நடந்துகிட்ருக்கிறதுனால மாமா தான் எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்துக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 3 வருஷம் ஆகுது. இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷம் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒவ்வொரு வேலையாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். வீட்டுக்குள்ளே வந்துட்டு தான் ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்ருக்கோம். ஏன்னா வீடு வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் சொந்த வீடுன்றது எவ்வளோ பெரிய கனவுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ரொம்ப கேவலமாலாம் நம்மளை பேசி, ஏன்னா உன்னெல்லாம் வீடு வாங்க முடியுமா, உன்னெல்லாம் ஒரு இடம் வாங்க முடியுமா, அப்படிலாம் வந்து சொந்தக்காரங்க முதல் கொண்டு நம்மளை வந்து அவமானப்படுத்தும் போது நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நம்மளை வந்து அவங்களுக்காக நம்ம வாழணும்னு இல்லை, நம்ம வந்து வாடகை கொடுக்கக்கூடாது, நம்ம சொந்த வீட்டில் நம்ம உட்காரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்து வைரகத்தோடு வந்து உட்காந்துட்ருக்கேன். என்ன தான் பண்ணாலும் ஒவ்வொரு வேலை பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வேலையும் பொறுமையாக தான் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்துக்கோங்க, 3 வருஷம் கழிச்சு இன்றைக்கி நான் 3 வருஷம் ஆகிடுச்சு இந்த வீட்டுக்கு வந்து. இப்போ தான் நம்ம வந்து ஷெல்ஃபே வந்து வச்சிட்ருக்கோம். ஸோ லித்தீஷ் வந்து ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்துட்டு ஹோம்ஒர்க் வந்து பண்ணி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அழைச்சிட்டு போயிருந்தேன். ஸோ லித்தீஷ்க்கு வந்து 2 மந்த்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சளி இருந்துச்சு. ஸோ நான் ரெகுலராக